ஹாய் வணக்கம். அசைவ குழம்பு மிஞ்சிற அளவுக்கு ஒரு சைவ கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நான் மீல் மேக்கர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வெறும் கடாயில் நம்மளால் வறுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு இதோட வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதோட நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதையுமே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு வறுப்பட்ட உடனே நம்ம ஒரு தட்டில் மாற்றி இதை வச்சிடலாம். திரும்ப அதே கடாயை சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க பட்டை, லவங்கம், கல்பாசி சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துக்கிட்டு இதோட வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீடியோ நான் இதில் போடலை, இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு இதோட நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா தான் 2 துண்டாக உடச்சி போட்டிருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். இதில் நம்ம வறுத்த அந்த மசாலாவை சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதோட 2 தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நான் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை தான் சேர்த்துருக்கேன், அது 2 துண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு எண்ணெய் மேலே திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கலந்து விடணும். ஏன்னா நம்ம தக்காளி பச்சையாக சேர்த்துருக்கோம், மிச்சம் எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கோன்றதுனால தக்காளி வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு இதோட காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நான் மீல் மேக்கர் ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட அந்த மீல் மேக்கரையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி விடாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு கிரேவி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரே மாதிரியான குழம்பு எப்போவுமே வைக்காமல் இந்த மாதிரி சப்பாத்திக்கு, தோசைக்கும், பரோட்டா எதாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி தூவியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம இதில் முந்திரியோ கசகசா எதுவுமே நான் சேர்க்கலை. நான் வெறும் வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அதுவே நல்லா அருமையாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் கிரேவி காட்டுறேன் பாருங்கள், எப்படி எண்ணெய் மேலே திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கிரேவி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.